श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதை 7வது அத்தியாயம். இது நம்ம விபூதி யோகம் அப்படிங்கிறது 8லிருந்து 7வது அத்தியாயத்தில் 8லிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் நாம் முடிச்சிருக்கோம். அது 3 அந்த ஸ்லோகங்கள் விபூதி யோகத்தை குறித்தது. விபூதி யோகம்ங்கிறது இந்த உலகத்தை ஈஸ்வர திருஷ்டி கொண்டு பார்ப்பதற்காக இறைவன் கொடுக்கிற ஒரு உபாயம். விபூதி யோகம், அதோடு உன்னை நீ இணைத்துக் கொள்ளுதல். யோகம்னா யுஜ். இந்த உலகத்தை ஈஸ்வரனாக எப்படி பார்க்கறது, அதுக்கு ஒரு மெத்தடு. அப்போ ஒரு விஷயமாக சொல்லி அது இறைவன் என்ன சொல்றாரு, அது நானாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தோம். அது 8லிருந்து 12ஓட முடிஞ்சது. அடுத்தது 13வது ஸ்லோகம். 12ல பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். 12வது ஸ்லோகத்துல கடைசி 4th quarter ஆஃப் த ஸ்லோகம். 12வது ஸ்லோகம் ஏ சைவ சாத்விகா பாவாகா ராஜசாஸ்தாமசாஸ்ச ஏ மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. அந்த கடைசி குவார்ட்டருக்கு பாருங்க, நத்வகம் தேஷு தேமயி. என்ன அர்த்தம்? நான் அவற்றில் இல்லை. ப்ரோனவுன் தான் போட்டிருக்காரு. நான் அவற்றில் இல்லை. 3 குணங்களை பத்தி சொல்லிட்டு நான் அவற்றில் இல்லை, அவை என்னிடம் இருக்கிறது. இதுதான் வேதாந்தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் ஈஸ்வர தத்துவம் சொல்றாரு. இந்த இடத்துல மையினை யார் எடுத்துக்கணும்? கிருஷ்ணர் எடுத்துக்க கூடாது, விஷ்ணுவை எடுத்துக்க கூடாது, ஈஸ்வர தத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றாரு? நான் அவற்றில் இல்லை, ஆனா அவை என்னிடம் இருக்கிறது. ஈஸ்வர தத்துவத்திலிருந்து பேசுகிறார். அப்ப நான் அவற்றில் இல்லைனா இப்ப காரண காரியமாக அவர் காட்டுறார். பராப்பிரகிருதியும் அபராப்பிரகிருதியையும் காரண காரியமாக நமக்கு புரிய வைக்கிறார். காரணம் யாரு? பராப்பிரகிருதி. காரியம் யாரு? அபராப்பிரகிருதினா காரியம் அதுல இருக்கிற 3 குணங்களும் மாயை தத்துவம் என்னை சார்ந்து இருக்கிறது. நான் இல்லாமல் அதற்கு இருப்பு கிடையாது. அபராப்பிரகிருதிக்கு நான் பராப்பிரகிருதி, ஈஸ்வரனில் உள்ள இருக்கிற பராப்பிரகிருதி இல்லாமல் அபராப்பிரகிருதிக்கு இருப்பு என்பது கிடையாது. அந்த கருத்தை சொல்றாரு. அப்ப நீங்க பானை, களிமண், அதே கருத்து தான். களிமண் தான் என்ன பண்ணுது? பானைக்கு இருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு நான் பராப்பிரகிருதியாக இருந்து இருப்ப கொடுக்கிறேன். அப்ப நான் அவற்றில் இல்லை, ஆனா அவைகள் என்னிடம் இருக்கிறது. இந்த கருத்தை முக்கியமா நம்ம 12வது ஸ்லோகத்துல பார்த்து விபூதி யோகத்தை முடிச்சாரு. அடுத்தது 13வது ஸ்லோகத்துல துக்கத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிற பத்தி விசாரம் ஆரம்பிக்குது. உன்னுடைய துக்கத்துக்கு என்ன காரணம்? என்ன சொன்னார் இந்த ஸ்லோகத்துல? 3 குணங்களுடைய விகாரம். இப்போ எங்கிருந்து உலகம் ஆரம்பிக்குது? பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி. பராப்பிரகிருதிங்கிறது தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் ஆதாரமாக இருந்து இருப்பை கொடுத்து, அபராப்பிரகிருதிக்கு இருப்பை கொடுத்து சிருஷ்டி ஆரம்பிக்குது. அபராப்பிரகிருதி என்ன பண்ணுது? 3 குண ஆத்மிகா மாயா தனக்குள் பரிணாம உபாதான காரணமாக சிருஷ்டி ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன சொல்றாரு? இந்த 3 குணங்களுடைய விகாரம் தான் என்னது? இந்த உலகமே. அங்கிருந்து வந்தத இந்த உலகமே இந்த 3 குணங்களுடைய விகாரம். விகாரம் மீன்ஸ் மாறுதல்கள் தான் இந்த உலகமே. இந்த உலக அனைத்தும் என்னை இவற்றுக்கு அப்பாற்பட்டவனாகவும்
மாறுதல் அற்றதாகவும் அறிவதில்லை. இங்க இருக்கிற ஜீவர்கள், மனிதர்கள் என்ன அறியறதில்ல? இந்த உலகத்துக்கும் இந்த உலக அனைத்தும் என்னை இவற்றுக்கு அப்பாற்பட்டவனாக. இறைவன் யாருன்னு கேட்டா இந்த இந்த பராபிரகிருதிங்கிறது அபராபிரகிருதிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு மாறுதல் கற்றது. பராபிரகிருதி என்பது மாறுதல் அற்றது, அபராபிரதிக்கு மேலானது, அபராபிரகிருதிக்கு இருப்பை கொடுப்பது, மாயைக்கு இருப்பை கொடுப்பது. ஆனா மக்கள் இதை அறிவது இல்லை. எதிலேயே சுரண்டு கொண்டிருக்கிறார்கள்? இந்த அபராபிரகிருதி மாயினுடைய இதுல சுரண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ துயரத்துக்கு இப்ப நாம் ஒரு சின்ன விசாரத்துக்கு வரோம். ஒண்ணு பராபிரகிருதிங்கிறீங்க, அழியாத தத்துவங்கிறீங்க, அறிவுன்னு சொல்றீங்க, சத்தியம்னு சொல்றீங்க. இன்னொன்னு என்னது? ஜடம்னு சொல்றோம், அபராபிரகிருதி. இது ரெண்டு தானே இருக்குது. ஒண்ணு பராங்கிறீங்க, அது இது உலகத்தை படைக்குது, ஓகே. அது தனக்குள்ள எந்த வித மாற்றத்தையும் ஒரு ஆயப்படுத்திக் கொள்ளாமல் உலகத்தை படைக்குது, ஓகே. அபராபிரகிருதிங்கிறது ஜடம், அது அழிகின்ற தன்மை, அது காட்சிக்கும் தோற்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது, திரிகுணாத்மிகா மாயா. அப்படிங்கும்போது இந்த துயரம்ங்கிறது எங்க வந்தது? இப்ப நமக்கு தேவை அதுதான், துயரத்தை பத்தி தான் விசாரம். இந்த ரெண்டு ஓகே, அது படைக்குது, இது மாறுதலுக்கு உட்படுது, ஜீவர்களாகவும் ஜட வஸ்துக்களாகவும் மாறுது, உலகம் கண்ணுக்கு தெரியுது. இந்த மனதுக்குள் வருகிற துயரத்துக்கு காரணம் என்ன? அப்ப அதுவும் பகவானாத்தான் இருக்கணும். அது எங்காவது வேற எங்காவது இருந்து வந்து குதிச்சிருக்குமா என்ன? துயரத்துக்கு காரணம் என்ன? அந்த துயரத்துக்கு இடம் எது? அது எங்கிருந்து வந்தது? இதுதான் இப்ப கேள்வி. இப்போ அவர் என்னங்கிறாரு? துயரம்ங்கிறது எதனால வந்தது? கடைசியில் முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பராபிரகிருதியும் அபராபிரகிருதியும் இரண்டையும் சரியாக புரியாததால் வந்துள்ளதுதான் துயரம். அஞ்ஞானம், துயரம், இது ரெண்டையும் சரியாக அறிந்து கொள்ளாததால், அவிவேகத்தால், அஞ்ஞானத்தால் எங்க மக்கள் குழப்பம், மோகம், அதுதான் என்னங்கிறாரு? துயரத்துக்கு காரணம். நான் துக்கத்தை படைக்கவில்லை. தட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பகவான். நான் என்ன பண்ணல? பராபிரகிருதியாக இருந்து காரணமாக இருக்கிற இந்த உலகத்துக்கு, அபராபிரகிருதியாக இருந்து நான் உலகத்தில் மாறுதல் பரிணாமம் பண்ணி உலகத்தை படைச்சாச்சு. நான் உலகமாக இருக்கிறேன், உலகமா படைச்சாச்சு. ஆனா துக்கத்துக்கு காரணம் நான் அல்ல, நான் அதை படைக்கவில்லை. ஆனந்தத்துக்கு நான் என்னோட சொரூபம் என்னது? ஆனந்த சொரூபம். ஆனா துக்கத்துக்கு நான் காரணம் இல்ல. பிகாஸ் ஆஃப் யுவர் அவிவேகம் தான். அதுவும் பாருங்க, புத்தியும் கொடுத்திருக்காரு இறைவன். அந்த விவேகத்தை பிரித்து அறிவதற்குண்டான புத்தியும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு மனிதர்களுக்கு. விலங்குகளுக்கு அது கிடையாது. நமக்கு அந்த புத்தி எது? இது ரெண்டையும் பிரித்து அறியாதான் துக்கத்துக்கு காரணங்கிறாரு. அந்த பிரித்து அறிவதற்குண்டான புத்தியும் யாரு கொடுத்திருக்கேன்? நான் தான் கொடுத்திருக்கேன் உனக்கு. புத்தியும் ஐ பேக்ட் அப் வித் யுவர் பாடி, அதையும் கொடுத்திருக்கேன். ஆனா கொடுத்திருந்தாலும் நான் அந்த சக்தியை, பிரித்து அறிகிற சக்தியை இழந்து விட்டேன், பறிகொடுத்து விட்டேன். அதனாலதான் துக்கம். அந்த சக்திய பிரித்து பார்க்க விவேகங்கிற சக்தி யாரு கொடுத்திருக்கா? அது இறைவன் தான் கொடுத்திருக்காரு. புத்தி யாரு கொடுத்தா? அது இறைவன் தான் கொடுத்திருக்காரு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த சக்தியை இழந்து விட்டேன், பறிகொடுத்து விட்டேன். பிரித்து அறிஞ்சிட்டா துக்கம் இல்லைங்கிறாரு. அப்ப பிரித்து அறியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த சக்தியை நான் இழந்து விட்டேன். அந்த சக்தியை இழந்ததுனால எதையும் பராபிரகிருதி அபராபிரகிருதி சரியாக பிரித்து அறியாத சக்தியை, பிரித்து அறிகிற சக்தியை நான் இழந்துட்டேன். அதை இழந்தொன்ன அடுத்து என்ன கான்சிக்வன்ஸ்? ரெண்டையும் கலந்து புரிந்து கொண்டு விட்டேன். பிரித்து அறிகிற சக்தி போனங்கிறது இல்லவே இல்லை. அது இல்லைன்னு அதோட கான்சிக்வன்ஸ் என்ன நடக்குது? ரெண்டையும் கலந்து புரிந்து கொண்டு விட்டேன். அப்போ துக்கம் என்பது தோற்றம் எங்கிருந்து வருதுன்னா அவிவேகம். பிரித்து அறியாத சக்தி இருந்தும் அதை பயன்படுத்துகிற சக்தியை இழந்ததற்கு காரணம் அஞ்ஞானம், அவித்யா. அதாருங்க கொடுத்தா எனக்கு? அடுத்த கேள்வி. எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் அவித்யா தான் காரணம். அது யார் எனக்கு கொடுத்தா? அவித்யா என்கிற சக்தியை நான் ஏன் இழந்தேன்? அடுத்த கேள்வி. ஏன் நான் அந்த சக்தியை நான் ஏன் இழந்தேன்?
என்றால் அந்த சக்தியை இழந்ததற்கு காரணம், அதாவது அந்த யாருதான் காரணம்? அபரா பிரகிருதியே தான் காரணம், மாயைதான் காரணம். உன்னுடைய சக்தியை இழப்பதற்கு யார் காரணம்? அபரா பிரகிருதி, மாயா. அதுதான் காரணம். என் அபரா பிரகிருதியை தான் காரணம். என்னுடைய விவேகத்தை நான் இழந்ததற்கு காரணம் மாயா. மோகத்தை அடை வைத்து விட்டால், என் புத்திக்குள்ள பூந்து என்ன பண்ணிட்டா? மோகத்தை கொடுத்து விட்டாள். மாஃபியா லேடி, தி வேர்ட் யூஸ்டு பை தயானந்த சரஸ்வதி. அந்த மாயை தான் எனக்குள்ள என்ன பண்ணிடுச்சு? அந்த மோகத்தை அறிவை எடுத்து விட்டது. அதனாலதான் அந்த மாயை கடப்பது கடினம். துரத்தியை அடுத்த ஸ்லோகத்தில் வரும். அதை கடக்கிறது அவ்வளவு ஈஸி அல்ல, ஆனா ஒரு வழி இருக்குது அப்படிம்பாரு. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுவாருன்னா, இவ்வளவு அந்த இத்தனைக்கு காரணம் யாரு? அந்த மாயை தான் காரணம். அவதான் என்னை விவேகத்தை எடுத்து விட்டாள். அப்படிங்கும்போது அது எடுத்துட்டு அந்த மாயை தான் எனக்கு அந்த குழப்பத்தை கொடுத்துருக்கிறதுனாலதான் நீங்க பாருங்க, அந்த மாயைன்னு ஒண்ணுதான் எனக்கு என்ன பண்ணிருக்கு? இப்போ குழப்பத்தை, மோகத்தை உண்டு பண்ணிருச்சு. இந்த பிரித்து அடிக்கிற சக்தியை புத்திக்குள்ள இருந்தாலும் அதை மறைத்தது யாரு? மாயா. ஆச்சா, அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மயக்கத்தில் இருப்பதால் தான் தம் குறைபாடுகளை பற்றி இறைவனிடம் நம்ம என்ன அப்ரோச் பண்றோம்? ஏங்க இறைவா, இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு அவிவேகம் இருக்குது, எனக்கு தயவு செஞ்சு ரெண்டை பிரிச்சுட்டு நல்ல ஒரு அறிவை கொடுன்னு யாராவது கேட்கறமா என்ன? எனக்குள்ள ஒரு மாயை இப்படி என் அறிவை பிரிச்சிச்சு, எனக்கு அதனால துக்கத்துக்கு காரணம், எனக்கு அந்த துக்கத்தை எடுப்பதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க? அந்த மாயை என்கிட்ட பவர் இல்லாம பண்ணிருங்க, மாதையோட சக்தியை இல்லாம பண்ணிருங்க. நம்ம வேண்டமா என்ன? அது வேண்டறதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணுமே. அது இப்ப எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அந்த மாயை அந்த விவேகத்தை, அறிவை மூடி, மேகத்தை, சூரியனை மேகம் மறைப்பதை போல் மாயை என்ன பண்ணிக்கிச்சு? அந்த புத்திய மூடி இருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மயக்கத்தில் இருப்பதால் தான் மக்கள் தம் குறைபாடுகளை பற்றி குறை கூறிக்கொண்டும் அவற்றை அகற்றுவதற்குண்டான முயற்சியிலேயே இறைவனை சிந்திப்பதற்கு நேரம் கொடுப்பதில்லை. இதுதான் மேட்ரு நடக்குது. என்னது? இந்த மயக்கத்தில் தம் குறைபாடுகளை பற்றியே கூறிக்கொண்டும் அவற்றை அகற்றுவதற்குண்டான முயற்சியிலுமே இருக்கிறவங்களுக்கு இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு நேரமில்லை. அப்படியே சிந்தித்தாலும் எனக்கு ஏன் அது தரல, எனக்கு ஏன் இது நீ தந்த என்று குற்றம் சாட்டுவர் அவருடைய இடமாக இறைவனை வைத்திருக்கிறோம். தப்புன்னு சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது தப்பு, நீங்க சொல்லுங்க பார்ப்போம். குறை கூறுகிற இடமாக வைத்திருக்கிறோம். அதாவது என்ன சொன்னா, ஒரு பிரச்சனை வச்சுங்களேன், பக்கத்தோடு அக்கத்தோடு வீட்டில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, மாமா. இறைவனார் தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட் மாதிரி வச்சிருப்போம். சுப்ரீம் கோர்ட் அவர் அங்க போய் முறையிட்டால் ஒரு வழி கிடைச்சிரும். இந்த மாதிரிதான் இறைவனை சிந்திச்சு வச்சிருக்குமே தவிர இந்த மாதிரி ஏன்னா மாயை அந்த என்ன பண்ணி வச்சிருக்கு நம்மள. நீங்க பாருங்க, அந்த மாயினோட வேலைதான் இது எல்லாமே. இப்போ அந்த மாயை பாருங்க, இப்படி ஜீவர்களிடம் இப்படி, அதே ஈஸ்வரனிடம் இருக்கும்போது அது எப்படி இருக்குது? see the difference. அதே மாயாதான் எனக்குள்ள இத்தனை குழப்பத்தை பண்ணி வச்சு நம்மள நாசம் பண்றதே இந்த மாயன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா கூட, அதே ஈஸ்வரன் இருக்கும்போது ஈஸ்வரனுக்கு அது என்னவா இருக்குது? விபூதி. விபூதியாக இருக்குது அந்த மாய. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. எப்படிங்க ஒரு ஆளுகிட்ட இப்படி, ஒரு ஆளுகிட்ட அப்படி, நான் என்ன பாவம் செஞ்சேன் நமக்கு தோணும். என் மாயையே, நான் என்ன பாவம் பண்ண என்னை போட்டு இப்படி ஆற்றையே நமக்கு தோணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. இப்ப போலீஸ் இப்ப ரோட்ல நடந்து போறாங்க, ஒருத்தனை விலங்கு மாட்டி தரன்னு இழுத்துட்டு போறான். அவனை யோசனை பண்ணுங்க, அவனுக்கு போலீஸ்னால மதிப்பு மரியாதை ரோட்ல கூடுதா என்ன? ஒருத்தனை விலங்கு மாட்டி, அது மாயங்கிறது போலீஸ், அந்த போலீஸ் திருடனோட இருக்குது. அப்போ திருடனுக்கு கேவலம் இல்லைங்களா? விலங்கு மாட்டி தரன்னு ரோட்ல இழுத்துட்டு போனா அந்த திருடனுக்கு என்னது? அந்த போலீஸ்னால கேவலம். அதே போலீஸ் ஒரு மினிஸ்டர் வர்றாரு, முன்னால நடந்து போறாங்க போலீஸ், அந்த மினிஸ்டருக்கு பின்னால 4 பேர், முன்னால 4 பேர், அது காரே போகுது, காரா போலீஸ்காரா போகுது, நடந்து போறாரு அவருக்கு முன்னால் 4 பேர் போறாங்களா இல்லையா பாக்குறோமா இல்லையா? பின்னால 4 பேர், அதே போலீஸ், அதே ட்ரெஸ் போட்டுட்டு அதே ஆள் தானே இங்க வராரு. அப்போ அந்த மினிஸ்டருக்கு
அந்த போலீஸ் என்னது, அப்பா என்ன பெரிய ஆளு, முன்னாள் 4 பேர் போலீஸுப்பா, பின்னால் 4 பேர் போலீஸுப்பா. அப்ப அந்த மினிஸ்டருக்கு அந்த போலீஸ், இப்ப நீங்க யாரை பார்க்கணும், போலீஸ் தான் மாயா. அவ திருடனோட போகும்போது கேவலத்தை கொடுக்குறாங்க அந்த போலீஸ். அதே மினிஸ்டருக்கு முன்னாலும் போகும்போது அந்த மினிஸ்டருக்கு பெருமை. இதுதான் மாயாவோட வேலை. மாயை ஜீவர்களோட இதை மறைக்கும் போது நம்மளை எங்க கொண்டு தள்ளிடுது, சம்சார துக்கத்தில் கொண்டு தள்ளி விடுகிறது. அதே மாயா ஈஸ்வரனோடு இருக்கும்போது ஈஸ்வரனுக்கு சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா, சர்வஜ்ஞா, சர்வவித்து, கர்மபலதாத்தா எல்லா சக்தியும் கொடுக்கிறதாக அலங்காரம். ஈஸ்வரனுக்கு மாயா அலங்காரம், ஜீவர்களுக்கு மாயா அலங்கோலம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். இங்க வரும்போது அதை என்ன பண்ணி விட்டுது, நம்மள அலங்கோலம் ஆகி விடுகிறோம். புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாயை பற்றி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தெளிவா என்னங்க யாருங்க இந்த மாயா, ஒரு டவுட் வருதா இல்லையா? லெட் அஸ் கோ ஃபார் டிஸ்கஷன் ஃபார் மாயா which is very important in Vedantic studies. இப்போ we are going for மாயா விசாரம். இது வந்து மாயா பஞ்சகம் அப்படின்னு இவர் கொடுத்துருக்காரு. அதனுடைய சாரம் தான் அது. மாயானா என்ன, யாருங்க இந்த ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்கீங்களே, யார் இந்த மாயா? மாயாவுடைய லட்சணம். மாயா அப்படிங்கிற சொல் எட்டிமாலஜி, அதோட சொல் அது அவர் என்ன சொல்றாரு, மம மாயா துரத்தியம்பர். அடுத்த ஸ்லோகத்துல என்னுடைய மாயா துரத்தியா, கடப்பதற்கு கடினம் அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு வழி சொல்லுவாரு. அதுக்கு அவரு ஒரு வழி சொல்லிடுறாரு, அது மாயை கடக்க முடியாது. நீ அதான் கடினம்னு சொல்றேனே தவிர முடியாதுன்னு சொல்லல, கடினம் தான் நான் சொல்றேன். அப்ப கடினம்னா என்னங்க பண்ணும், என்ன அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் யோசனை வரணும், இதுவே கண்டுபிடிக்கணும் வழி. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு இன்டெலிஜென்டா இருந்தா யோசனை பண்ணு. இப்போ ஒருத்தனை பிடிக்கணும், ஒருத்தனை கடக்கணும், ஒருத்தனை அடக்கணும் அப்படின்னு வச்சுக்க, என்ன சைக்காலஜி, அவன் யாருக்கிட்ட அடங்கி இருக்கானோ அவனை பிடிச்சோம்னா ஈஸி, அவ்வளோதான். அதுதானே சைக்காலஜி. நீங்கள் ஒருத்தனை போய் அடக்கணுன்னோ பிடிக்கணுன்னோ நம்ம கட்டுக்குள்ளே வரணுன்னோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவன் யாரு கட்டுக்குள்ள இருக்கிறான்னு அடுத்து திங்க் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே போய் ஒரு வேலை செய்ய பார்க்குறீங்க, கலெக்டரேட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு ஆள் கையெழுத்து போட மாட்டேங்க, நொய்யோ போ, இன்னைக்கு போ, நாளைக்கு போன உடனே ஆஃபீஸுக்கு போய் ஹையர் லெவல் ஆஃபீஸர் போனால் அவன் பயந்துக்குவான். அப்போ அந்த ஆஃபீஸில் யார் பெரிய ஆளுனா கலெக்டரை போய் பார்த்துட்டு வந்தால் இந்த ஆள் அடக்கிக்குவான். நம்ம கணக்கு போடுறோமா இல்லையா? இதே தான். இப்ப இந்த மாயையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவ யாரு கட்டுக்குள்ள இருக்கிறான்னு பார்க்கணும். அவங்கள போய் பிடிச்சா அவரே சொல்ல, இறைவனே சொல்ல, நீ என்னிடம் சரண்டர் ஆயிரு, ஐ ஹெல்ப் யூ, நோபடி கேன் ஹெல்ப் யூ. அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓன்லி த பர்சன், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன், அந்த மாயா யாரோட கட்டுக்குள் இருக்கிறா, என்னுடைய கட்டுக்குள் இருப்பதால் நான் சொன்ன அவ கையில் போட்டுருவா. அவ்வளவுதான். வெரி சிம்பிள் லாஜிக். நான் சொன்னா அவ கையெழுத்து போட்டு தான் ஆகணும். கலெக்டரேட்ல கலெக்டர் கூப்பிட்டு ஆபீசர் சொன்னா கீழே வேலை செய்யற ஆள் என்னதான் பண்ணியா ஆபீசரு கையெழுத்து ஐயோ கலெக்டர் சொல்லிட்டு கொண்ட கொண்ட. அதுதான் டெக்னிக்கு, சீக்கிரட்டே. அப்ப என்ன ஆகணும், மாயை கடக்கணும்னா மாயைக்குள்ள போய் நீங்க கடக்க முடியாதுங்க. ஏன்னா அது இருட்டு. இருட்டுக்குள்ள போய் எப்படிங்க இருட்ட கடக்கிறது? மாயை என்பது இருட்டு, இன்னதுன்னு சொல்ல முடியாது. வாச்சாரம்பணம், அது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள பூந்து நான் அதை அடக்கிறேன், கட்டுக்குள்ள கொண்டு வரேன், அதெல்லாம் முடியாத காரணம். இருட்டை இருட்டால் வெல்ல முடியாது. இருட்டுக்குள்ள போய் நீங்க ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணு, அவர் என்ன சொல்றாரு, நீ என் காலப்புடி சரணடை, ஒரே வழி. இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்குதா மாயை கடப்பதற்கு? கிடையாது. மாயையை நீங்க கடக்கணும்னா ஒரே வழி, இறைவனிடம் சரண். அவரே சொல்றாரு, அடுத்த சொல்லுவார் பாருங்க, என்னிடம் சரணாயிரு, நான் பாத்துக்கிறேன், மாயையை உன்னிடமிருந்து கழட்டி விட்டுறேன். யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப், யூ கேன் என்ஜாய் த லைஃப். அப்படிங்கும் போது நவ் கம் டு த சப்ஜெக்ட் மாயா. மம மாயாம்பர், அதுதான் முக்கியம். அதனாலதான் நம்ம அவங்கள பிடிக்கிறோம். என்னுடைய மாயான்னு அவர் சொல்றதுனால நம்ம யாரை பிடிக்கிறோம், ஈஸ்வரனை பிடிச்சுதான் நீங்க மாயை கடக்க முடியுமே தவிர ஈஸ்வரனையே ஒத்துக்காதவங்க எல்லாம் மாயை கடக்கவும் முடியாது. மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் வேர்டு, ஃபர்ஸ்ட் மாயை பற்றிய விளக்கம். மாயா அப்படின்னா அந்த சொல்லுடைய விளக்கம் சமஸ்கிருதத்துல எட்டமாலஜி பார்த்தீங்கன்னா யா யா யகார யா யா மா சா மாயா.
அது எவ்வளவு கஷ்டம். அதை பத்தி வேர்டு விளக்கும் போது இங்க சுத்தமும் இல்லை வருங்க. என் திருப்பி திருப்பி வர மாதிரி வருது. யா மா சா மாயா. யா எது, தமிழுக்கு தமிழ் மட்டும் எழுதிங்க. யா மா எது இல்லையோ, சா அது, மாயா. இது கேட்டோன்னு தோணும் மனசுக்குள்ள, ஏதோ நான் கொஞ்சம் நஞ்சு புரிஞ்சு வச்சிருந்தேன், நீங்க கொடுக்குற டெஃபினிஷன் ஜாயின் பண்ணி பார்க்கலாம், சுத்தமா எனக்கு புரியல. ஏன்னா நமக்கெல்லாம் அதே ஃபீலிங் தான். அப்ப ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்தது. என்ன நம்ம கூட ஏதோ கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருந்த மாதிரி தெரியுது இந்த டெஃபினிஷன். ஏன்னா இது இறைவன் கொடுக்குற டெஃபினிஷன் தாண்டி நாங்க எதையும் விளக்கம் கொடுக்க முடியாது. எது இல்லையோ அது மாயா என்பதை புரிந்து கொள். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? புரிந்து கொள்ள முடியாதது. அதனாலதான் மாய்கிட்ட போய் போராடாதீங்க. இருட்டுக்குள்ள போய் இருட்ட வெல்ல முடியாது. சுவிட்ச போடு, அது தானா ஓட போகுது. நீ என்ன பண்ணாத, இருட்ட புடிச்சு தள்ளுறது, இருட்ட புடிச்சு கழுத்து நசுக்கிறது, இருட்ட புடிச்சு கையோடிக்கிறது ஒண்ணும் பண்ண வேண்டாம். சுவிட்ச போடு. துண்டக்கானம் துணியக்கானம் இருட்டு ஓட போகுது. அது என்ன நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் புரியாது? புரியாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன்னா புரியாது. புரிந்து கொள்ள முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறத மாயையே. மாயை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறத மாயா. அதாவது என்ன சொன்ன, யா மா எது இல்லையோ அது மாயா. ரெண்டாவது தெய்வீ. அடுத்த வேர்டு இதெல்லாம் வந்துங்க உபனிஷத்துக்குள்ள மாயை பற்றி விளக்குற இடங்களை சங்கரர் ஒரு இடத்துல தொகுத்து கொடுத்திருக்காரு. அதனுடைய சாரமாக அதுல இருக்கிறது நான் 2-3 தான் இருக்கு, எல்லாமே எடுக்கல. தெய்வீ. தெய்வீ அப்படின்னா ஈஸ்வரனை ஆசிரியம் பண்ணுனது. ஃபர்ஸ்ட் எது இல்லையோ அது மாயா. ரெண்டாவது ஈஸ்வரனை அது ஆசிரியம் பண்ணிருக்குது. தனக்கென்று சுதந்திரமற்றது, ஸ்வ இருப்பையற்றது பரதந்திரம். தனக்கென்று தனியாக இருப்பு இல்லாதது பரதந்திரம், ஈஸ்வரனை சார்ந்தது. பிரம்ம ஆஸ்ரயா மாயா. திஸ் இஸ் தி வேர்ட் ஃப்ரம் உபனிஷத். பிரம்ம ஆஸ்ரயா மாயா. தனக்கென்று இருப்பில்லாதது பரதந்திரம், சுதந்திரம் சுதந்திரமற்றது. ஸோ அதனாலதான் அந்த அடுத்தது குணமயி. இது நீங்க படிச்சிருப்பீங்க. குணமயி அடுத்த டெஃபினிஷன் ஃபார் மாயா. குணமயி குணத்தை உடையது. எது? சத்துவ ரஜோ தம குணத்தை உடையது. இந்த 3 குணத்துக்கு பேர் தான் மாயைனே பேரு. சத்துவ ரஜோ. சத்துவம் என்ன? அறிதல். ரஜோம் என்ன? செயல்படும் ஒரு சக்தி. தமோன் என்ன? செயல்படாத சக்தி. ஏங்க அது சக்தியா? எஸ். செயல்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு சக்தி வேணுங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பிசிக்ஸ்ல. அது ஸோ ஒன்று அறிதல் சத்துவகுணம், ரஜோகுணங்கிறது செயல்படுகிற சக்தி, தமோ குணம்ங்கிறது செயல்படாத சக்தி. ஜடத்துக்குள்ள இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்க புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்லுவோம் தமோ குணம், பொட்டன்ஷியல் எனர்ஜி. அச்சா, இப்போ குணமயி 3 குணங்களை உடையது. அடுத்தது 4வது டெஃபினிஷன் துரத்யா. இந்த வேர்டு இவர் யூஸ் பண்றாரு கிருஷ்ணர். அது அங்க இருக்கு, உபனிஷத்துல இருக்கு. துரத்யா. துர இத்து யா. துரத்யா சொல்லும் போது தெரியும். அதை வெல்வது கடினம், ரொம்ப கடினம். கடப்பது, அதை வெல்வது என்பது கடினம். கடினம் தான், முடியாதுன்னு சொல்லல. You have to put a lot of effort to come out. அதை வெல்வதற்கு. ஏன்னா நீங்க அதை வெல்றோம் அப்படின்னா அது என்னன்னு, அது இல்லாதது மாயாங்கிறதுல போய் நீங்க ஒன்றும் முயற்சி பண்ண முடியாது. அப்போ இறைவனிடம் சரணடைந்துதான் அந்த மாயை நாம் கடக்க முடியுங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்க்கணும். 14வது ஸ்லோகத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் இவ்வளவு நேரம் கொடுத்தேன். இப்ப அந்த ஸ்லோகம் பாருங்க. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்தி தே.
மீனிங் எழுதிக்கலாம். ஹி ஏனெனில் என்ன சொன்னார், போன ஸ்லோகத்தை முடிச்சு வர கனெக்ட் பண்ணிக்கணும். மக்களுக்கு இது தெரியறது இல்ல. துக்கத்துக்கு காரணம் என்ன சொன்னாரு, பராப்பிரகிருதியும் கிடையாது அபராப்பிரகிருதியும் கிடையாது. துக்கம் எங்க வந்தது, ரெண்டையும் பிரித்து அறியாததுனால வந்ததுதான் துக்கம். ஏன் பிரித்து அறிய முடியல, அதுக்கு என்னதான் காரணம், அபராப்பிரகிருதி தான் காரணம். ஏனெனில் ஹி, ஏன் அவங்களால பிரிச்சு அறிய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க துக்கத்துல, தெய்வி. தெய்வின்னு பேர சொன்னீங்களா, அந்த மீனிங் ஜாயின் பண்ணிக்கணும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, தெய்வி ஈஸ்வரனிடம் ஆசிரியம், தெய்வீகமானதும் குணமயி. இப்ப நான் சொன்ன விளக்கம், 3 குணங்களை உடையவளும் வடிவமான ஈஸ்வரிடம் ஆசிரியம் 1, 3 குண வடிவம். டெஃபினிஷன் ஃபார் மாயா. ஏஷா, இந்த மாயா, மம மாயா. எஸ், மம மாயா, என்னுடைய மாயா. துரத்தியா, ஓப்பனா சொல்லிடுறாரு, கடப்பதற்கு கடினம். எஸ், நான் ஒத்துக்கிறேன். இது என்ன, இந்த லைன்ல என்ன முடிச்சிட்டாரு, மாயாவோட லட்சணத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. 2 லைன்ல, ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுக்கிறாரு, மாயினுடைய லட்சணம் என்ன, தெய்வீகமானது, ஈஸ்வரனை ஆசிரியமானது, குண வடிவமானது. அப்படிப்பட்ட மாயை 2 டெஃபினிஷன், கடப்பது துரத்தியா, கடப்பது கடினம்ங்கிறது. இப்ப மாயோட லட்சணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த லைன்ல என்ன கொடுக்கிறாரு, அந்த மாயையை கடக்க வேண்டும் என்றால் யாரு வரணும், மாயாவி வரணும். மாயாவி என்ன பண்றாரு, கண்ணுக்கு முன்னால மாயா ஜலம் பண்றாரா இல்லையா, யார் பண்றதாரு, மாயாவி. ஈஸ்வரன் இப்ப என்ன சொல்றாங்க, மாயாவின்னு சொல்லுவோம். ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் மாயாவின்னு சொல்லுவோம். ஏன்னா மாயை தன் கட்டுக்குள் வைத்திருப்பதால் அவர் யாரு, மெஜிஷியன், மாயாவி. தமிழ்ல மெஜிஷியனுக்கு தான் மாயாவி. அடுத்து அத சொல்றாரு, துரத்திய ஏ, எவர்கள், ஏ அடுத்த வேர்டு எவர்கள். எப்படி அதை கடக்கிறது, யாருனால கடக்க முடியுது, அந்த மாயை வெல்ல முடிகிறது. ஏ எவர்கள், மாம் மாயாவியாக இருக்கிற என்னை, அந்த மாயை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிற மாயாவியாக இருக்கிற என்னைன்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல மாம் சொல்லும் போது என் கட்டுக்குள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். மாம் ஏவா, முடியாததல்ல, பயம் கொள்ள வேண்டாம், அது ஒரு பொய், வென்று விடலாம், கடினம், ஆனா முயற்சி செய்தால் முடியும். மாமேவா, என்னையே. அப்ப என்னையங்கிற இடத்துல மாம் எப்படி, மாயையை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிற மாயாவியான என்னையேன்னு அர்த்தங்க. அப்பதான் அந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் மீனிங். அப்படிப்பட்ட என்னென்ன மாம் அப்படின்னு அந்த சொல்ற மாதிரி எங்க ஒரு இடத்துக்கும் கிருஷ்ணரா, விஷ்ணுவா, ஈஸ்வரனா, பரபிரம்ம தத்துவமாங்கிறது பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சோம்னா தான் நம்ம இந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை வெளிக்கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட என்னையே பிரபத்தியந்தே, ஒன்னும் பண்ண வேண்டாம், சரணட. நான் உன்னை எதுவும் கேட்கல, சரணடைந்து விடு, அவ்வளவுதான். யார் சரணடைகிறார்களோ, இந்த இடத்துல என்ன பிரபத்தியந்தே ப்ளூரல், ஆத்மநேபதி பிரபத்தியந்தே, சரணடைகிறார்கள். நீங்க பாருங்க, இது ஆத்மநேபதி, அவன் தான் சரணடையும். யாரும் என்ன பண்ண முடியாது, போர்ஸ் பண்ண முடியாது. நீ சரணடைஞ்சினா தே அவர்கள் ஏத்தா மாயாம் தரந்தி, தே அவர்கள் ஏத்தாம் இந்த கடப்பதற்கு கடினமான மாயாவியனுடன் உதவியுடன் தான் கடக்கக்கூடிய அப்படிப்பட்ட இந்த அர்த்தம். இந்த மாயா மாயையை தரந்தி கடக்கிறார்கள். என்னை சரணடைவர்கள். இப்ப அடுத்தது என்னது, சரணடைதல் என்றால் என்ன, அடுத்த கேள்வி. சரணடைதல் தெரிஞ்சதான் போய் சரணடைய முடியும். சரணடைதல் என்றால் இது நான் சரணடைதல் பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு ஒரு பூவை கொண்டு சரணடை, பூவை கொண்டு சமர்ப்பணம் பண்ணுதல் தான் சரணடைதல். சமர்ப்பணம் பண்ணுதல்,
சரணடைதல் என்றால் என்னுடைய அகங்காரத்தை இறைவனுடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்துட்டு இறைவன் கூறுகிற கருத்துக்களை புரிந்து கொள்வதுதான் சமர்ப்பணம். அகங்காரத்தை சமர்ப்பணம் செய்தல் அப்படின்னு என்ன? அகங்காரம், நான் சரீரம் என்கிற அபிமானம் எனக்குள்ள இருக்கு, தூக்கி போட முடியாது, தூக்கி போடுன்னு இறைவன் சொல்லல. அதை என்ன பண்ண, இறைவனோட காலில் கொண்டு பாதங்களில் என்ன பண்ணிரு, சமர்ப்பணம் பண்ணிட்டு நீ வேதாந்தத்தை வகுப்புகளை குருமுக்கேன உபனிஷத்துக்களை படிக்கிறது தான் என்னது, சரணாகதி. அதை அடைஞ்சிட்டீங்கன்னா அதனுடைய விளக்கங்கள் இன்னும் வரப்போகுது, நம்ம இது ஒன்னொன்னா பார்க்கலாம். சரணாகதி எப்படி அடையுதல்? சரணாகதினா வேதாந்தத்துக்குள்ள வராம எப்படி அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணுவீங்க? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ இதுதான் சரணடைந்து விடு. ஒரு குருகிட்ட போய் வேதாந்தத்தை கற்று சரணடைதல் தான் முடியுமே தவிர வேற வழி கிடையாது. இப்போ இந்த மாயை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதைகள்லாம் வரும். மாயை என்ன ரூபத்தில், மாயை என்னும் நம்மை மயக்கும் மோகினி போன்ற ஒரு இது வருமே, பஸ்மாசுரனா பேர் ஞாபகம். பஸ்மாசுரன் கதை தெரிஞ்சவங்களுக்கு கேளுங்க, திருப்பி இன்னொரு தடவை. தெரியாது வரைக்கும் கேட்டதே இல்லையா அந்த கதையை இப்போ கேளுங்க. ஒரு சமயம் பஸ்மாசுரன் அப்படிங்கிற ஒரு அரசன், ஒரு அரக்கன் சிவபெருமானை நோக்கி, அசுரன், அரக்கன் சொல்லக்கூடாது, அசுரன், அரக்கன் வேற அசுரன் வேற, இவன் அசுரன். ஒரு அசுரன் என்ன பண்றாரு, சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறான். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுங்களா, ஆஷு தோஷக. சிவபெருமானுக்கு ஒரு பேரு ஆஷு தோஷக. ஆஷுனாங்க சீக்கிரமா மனம் அதாகி வரத்து கொடுத்துருவார், அதனால அவருக்கு பேரு ஆஷு தோஷக. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இவன் தவம் பண்றவன், நம்மள தவம் பண்றவன் யாரு, அசுரன். அவனுக்கு ஏதாவது கொடுத்து அவன் என்ன பண்ண போறான், கேடுதான் விளைவிப்பான். அவனால எது நல்லதெல்லாம் பண்ண முடியாது நல்லா அவருக்கு தெரிஞ்சாலும் மனம் உருகி என்ன பண்ணிடுவார், டக்குன்னு ஒரு வரத்தை கொடுத்து விடுவார். இவன் கேட்கிற வரம் நன்மை அல்ல என்று தெரிந்தாலும் அவன் தவன் செய்கிறானே என்று அவன் முன் தோன்றி என்ன வரன் கேட்கறது அவரோட என்ன ஸ்பான்டேனியஸா பண்ணுவார். சொல்றவரு, நீ போய் சிவபெருமான்கிட்ட போய் உட்காந்து தவம் பண்ணினா ஸ்பான்டேனியஸ், அதாவது நல்லது கெட்டது எதுவும் யோசனை பண்ணாது, ஸ்பான்டேனியஸ் என்ன கேள்வி கேட்பாரு, என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டுறாரு. கேட்டோன்ன இவன் என்ன சொல்லுவான், எவர் தலையில் நான் கையை வைக்கிறனோ அவங்க சாம்பல் ஆயிரணும் அப்படின்னு கேட்பான். இவர் என்னன்றுவாரு, சிவபெருமான் ததாஸ்து அப்படியே ஆகட்டும். உடனே அவன் என்ன பண்ணுவான், வரத்தை வாங்குறன சிவபெருமான தலையில ஒன்னாந்து கை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஐயோ இவர் என்ன பண்ணுவாரு, அடி ஓட்டம் புட்டி ஓட்டம், ஓடித்தானே ஆகணும். ஓடுவார் எங்க நோக்கி ஓடுவார், யாரை நோக்கி ஓடி ஆகணும், விஷ்ணு. வேற யாரு காப்பாத்துறாரு, விஷ்ணு நோக்கி ஓடுவார். ஐயோ காப்பாத்துங்க, என் தலையில பஸ்மாசுரன் வர்றான். அப்ப விஷ்ணு தான் வருவார். அவர் தான் அப்பதான் மோகினி வேற, அவனை மயக்குவதற்காக விஷ்ணு என்ன பண்ணுவாரு, மோகினி அவதாரமாக பியூட்டிஃபுல் யங் லேடியா வருவார். சிவபெருமான் ஓடுறக்கும் இவனுக்கும் நடுவுல இவர் மோகினி விஷ்ணு மோகினி ரூபத்துல இவரோட ஆரம்பிப்பார். இது என்னடா அது அட்ராக்டிவ் ஒரு லேடி அப்படின்னு இவர் அப்படியே மைண்ட் அப்படியே அந்த இது பண்ணிடுவாரு. அப்போ இவர் என்ன பண்ணுவார், மோகினி முன்னால ஓட ஆரம்பிச்சிருவார். சிவபெருமான் அவரை மொத்தத்துல அவரை காப்பாத்தியாச்சு. அவரு போயிட்டாரு, அவரு கைலாசத்துக்கு விட்டாஞ்சாவாதி போகுது. இப்ப யார் ஓடிட்டு இருக்கிறது, மோகினி ஓடிட்டு இருக்கிறார். இப்போ இவரு மோகினி பின்னால இவரு போயிட்டு இருக்காரு. மோகினி என்ன சொல்றாரு, என்ன மோகினிட்டு இவரு கேட்கிறாரு, அவனை கல்யாணம் பண்ணும் அந்த வருத்தத்துல சம்திங் கேட்கறான். அவன் என்ன மோகினி என்ன சொல்றா, மோகினா அவன் சொல்ல முடியாது, ஏன்னா விஷ்ணு. மோகினி என்ன சொல்றாப்ல, நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னா காயத்ரி மந்திரம் நீ சொல்லணும், அப்பதான் நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியும். காயத்ரி மந்திரம் சொல்றக்கு என்ன பெரிய விஷயம், சொல்லு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பஸ்மாசுரன் சொல்லிடுவாப்ல. அப்போ பிரணவசிய அப்படின்னு ஒரு சொல்லித்தான் காயத்ரி மந்திரம் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. பிரணவசிய தலையில கை வச்சுதான் சொல்றது. இவ சும்மா சொல்றதுன்னு நினைச்சு சரின்றுவார். அவன் காயத்ரி மோகினி என்ன சொல்லுவாப்ல, அப்படி நீ சொல்றதுக்குன்னா உடனே என்ன பண்ணணும், உன் தலையை நீ தொடணும். அப்படி சொல்லிட்டு சொன்னீன்னா காயத்ரி உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நடக்கும், பிரணவசிய வச்சாரா,
இவர் என்ன ஆயிட்டாரு? பஸ்மமாகி விட்டார். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன வந்தது? பஸ்மாசுரன். இப்போ கதை முடிஞ்சது. மோகினி என்றாலே இதனுடைய சிம்பாலிக், இந்த புராணத்தில் வருகிற இந்த கதைக்கும் வேதாந்தத்துக்கு இப்ப என்ன பண்ணணும்? நம்ம கனெக்ட் பண்ணணும். இவ்வளவு நாள் படிச்சது அதோட முடிஞ்சிச்சு, 4 குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம், ஐயோன்னு புரிஞ்சுக்குங்க. வேதாந்தத்துக்கு இந்த ஸ்டோரியை எப்படி கனெக்ட் பண்ண, உங்களுக்கு புராணங்கள் நீங்க படிக்க போது எப்படி வேதாந்தத்துக்குள்ள அதை கொண்டு வந்து, அதாவது வேதாந்தத்தை பேஸ் பண்ணி தான் புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதையை உள்ள கொண்டு வந்தேன். ஏன்னா அது மாயை தத்துவத்தை விளக்குவதற்கு ஒரு அழகான ஸ்டோரி அது. மோகினி என்றாலே ஒருவரை மயக்கி தன்னையே கவனிக்க செய்து மற்ற விஷயங்களிலிருந்து நம் கவனத்தை திருப்பக்கூடியது. அதுதான் மோகினி. அந்த அவதாரம் எப்படி பண்ணுச்சு? மோகினி என்றாலே ஒருவரை மயக்கி தன்னையே கவனிக்க செய்து மற்ற விஷயங்களிலிருந்து தன் கவனத்தை திருப்புறது. இப்ப மோகினி அங்க என்னங்க பண்ணா? யோசனை பாருங்க. தன்னிடம் வர செய்து யார? அசுரனை. முதல்ல யார மறக்க செஞ்சது? தன் பின்னால வரணும். அவனோட கோல் என்னங்கிறது விட்டு போட்டு, இப்ப அசுரனோட கோல் என்னங்க? சிவபெருமான் தலையில வைக்கிறதா ஒரு கோல். அதை விட்டு போட்டு மோயினுடைய வேலை என்ன? மாயினுடைய வேலை என்னன்னா, இங்க சிவபெருமானை துரத்துறதை விட்டு போட்டு அவர் தலையில கொண்டு கையை வைக்கிறத விட்டு போட்டு முதல்ல அதை கட் பண்ணுவாங்க. தன்னுடைய கோல் என்னங்கிறத மறைச்சிடுவாங்க. அது மனிதன் ஓடிட்டுறா பாத்தீங்களா? என்னுடைய கோல் என்ன? பராப்பிரகிருதியும் அபராப்பிரகிருதியும் தெரியாக விவேக இறைவன் கொடுத்திருக்காரு. அதை பிரித்து அறிந்து வாழக்கூடிய மனிதனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த மாயைங்கிற இது அதை அதிலிருந்து விலக்கி, சரி விலக்கிட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க. தம் பின்னாலேயே அந்த மோகத்திலேயே மயக்கத்திலேயே வைத்திருந்து கடைசியில என்ன பண்ணுவாங்க? அழித்து விடுவா. அழிக்கிற அந்த இடத்துல சாவது இல்லைங்க, துக்கத்தில் நம்மளை எப்படி அந்த அசுரன் தம் பின்னால வர வச்சு, முதல்ல போற கோலை விட்டுட்டு தம் பின்னால வர வச்சு அவனை அழித்து விடுகிறாள். இதுதான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டோரி. புரிஞ்சுங்களா? இவ்வளவு நீங்க பஸ்மாசுரன் கேட்டிருப்பீங்க. மோகினி கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மோகினிங்கிறது யாரு? மாயா. அவ பின்னால போற வரைக்கும் உருப்படியாக முடியாது. அழிவு நிச்சயம். இந்த இடத்துல அழிவுங்கிறது செத்து போறதில்ல, மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்கு பின்னால் நம்மள என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? அவங்க ஒடியா 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 ஒடியான்னு நாமள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? அவங்க பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதை விட்டடிச்சிட்டோம்? பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதியை பிரித்து அறிகிற சக்தியை நாம் இழந்து விட்டு we are attracted by the world. இந்திரிய சுகம் யாரு? எல்லாம் பாருங்க, மாயா. இந்திரிய சுகத்துக்கு பின்னால போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வீடு கட்டணும், நல்லா குழந்தைங்க பெத்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும், இப்படியே இதுலயே லைஃப் ஃபுல்லா ஓடுறோம் பாருங்க. 60 வயசு 80 வயசு ஆனாலும் எங்கதான் போறோம்? உலகம் 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 உலகம். அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வர்றது யாருமே ரெடி கிடையாது. கிரகஸ்தா 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 சாவர வரைக்கும் என்னதான் கிரகஸ்தா. வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள வர்றதுன்னா அப்படியே வானப்பிரஸ்த ஆசிரம்னா எங்க வீட்டை விட்டுட்டு வெளியில வர்றதெல்லாம் சொல்லல. அந்த பையனுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான், பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது? கிரகஸ்தாசிரமத்தை நீ புல் ஸ்டாப் வைக்கணும். அது வரைக்கும் தான் நீ கிரகஸ்தா. பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த இது என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் சடங்கு பண்ணு பாத்தீங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன சடங்கு? வானப்பிரஸ்துக்குள்ள நீ வரணுங்கிறது இறைவன் போட்ட கணக்கு. யார் வர்றோம்? சாகர வரைக்கும் என்னதான் பேரனை வளர்த்தினேன், பேரனுக்கு கல்யாணம் பண்ணேன், அப்புறம் அவன் அதைய பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அதுக்கு அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவனுக்கு அதை பண்ணேன், இவனுக்கு முதல்ல பையனுக்கு பண்றோம். இதுதான் மோகினி பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறோங்கிறது காமிக்கிறேன் நான். மோகினி பின்னால ஓடுறதுன்னா என்னங்க ஓட்டம்? இதுதான் ஓட்டம். என் பையனை படிக்க வச்சேன், என் பையனை பார்த்தேன், வளர்த்துனேன், பிள்ளைய பார்த்தேன், வளர்த்துனேன், கல்யாணம் பண்ணினேன், புள்ள குழந்தை பெத்துட்டான்னு வந்திருக்கணும். யாரும் வரது இல்லையே. திருப்பி அவ பின்னாலே ஓட அவ இது திருப்பி போற நம்மள பின்னால அடுத்து பேர வந்ததா, பேரனை பார்த்தமா, பேரனுக்கு வளர்த்தணுமா, பேரனுக்கு சொல்லி பேரன் பேரன் பேத்தி 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 ஓடுறோம் ஓடுறோம். கடைசியில் என்னது? நாசம். சோ என்ன தெரிஞ்சுக்கணும்? எந்த இடத்துல கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து கட் பண்ணிக்கிட்டு நீங்க வீட்டு விட்டுலாம் வெளியில வர்றது இல்லைங்க. வானப்பிரஸ்த ஆசிரம்னா
எதுக்கு? அதிகமான வேதாந்த விசாரத்துக்கு வந்துடணும். கிரகஸ்தாசிரமத்தை கிரகஸ்த இப்ப பாருங்க, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நீங்க கிரகஸ்தாசிரமத்துக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பெரிய சடங்கு நடக்கும் இல்லையா? ஊரெல்லாம் கூடி பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் கூட்டி கல்யாணம் பண்ண வச்சு உங்களை கொண்டு எங்க விடுவாங்க? கிரகஸ்தாசிரமம் கொண்டு விடுவாங்க. இப்ப நாம அந்த காலத்துல அப்படிதான் நடந்து, இந்த காலத்துல எப்படி நடக்குது அது விட்டுருங்க. மொத்தத்துல அந்த காலத்துல எப்படி கிரகஸ்தாசிரமம் கொண்டு விடுவாங்க? பேரண்ட்ஸா பார்த்து கொண்டு விடுவாங்க. நல்லா போறோமா, போய் அந்த ஒரு டைம் இருக்கு பாருங்க, நம்ம பையன் பெற்று அவன் ஒரு பையன் பெற்றுற வரைக்கும் தான் நம்ம கிரகஸ்தாவா இருக்கணும். அதுக்கப்புறம் எங்க வந்துடணும்? வானப்பிரஸ்தனா நீ போன்னு ஒரு பையன் சொல்ல மாட்டான் நம்மள. ஊரு கூட வேண்டாங்க, வீட்டுக்கு சிரமம் விடாது. பிராக்டிக்கலா நீங்க அனுபவிச்சுருப்பீங்க, தெரியும். ஏன்னா யாரும் விட மாட்டாங்க. நீ ஆகா போயிட்டு வா, வானப்பிரஸ்துக்கு போறியா? எப்போ? பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்கு வரைக்கும் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு ஊர் கூடி அனுப்பிச்சு வைக்கும். போயிட்டு வா, டாட்டா பை பை. அதுக்கு பண்ற செலவெல்லாம் கேட்டா சாமி பயமா இருக்குது. கடனை வாங்கி உடனே வாங்கி அவன் பண்றான் இவன் பண்றான் எல்லாம் டட்டா புட்டாலும் பண்ணி கொண்டு விட்டுருவாங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, அந்த கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து வானப்பிரஸ்துக்கு வர்றது பாத்தீங்களா, உங்களுடைய சொந்த முயற்சியில் தனிமையாகத்தான் வர வேண்டும். இன்க்ளூடிங் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து நீங்க வெளியில். ஏன்னா யாரும் விட மாட்டாங்க. வானப்பிரஸ்துக்கு போறேன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அதுக்குண்டான ஸ்டெப்பை எடுத்தீங்கன்னா அப்படி குடும்பமே எதிர்க்கும். என்ன என்ன சம்திங் ராங், சம்திங் ராங். நீ எங்கேயோ வேற எங்கேயோ போற, அந்த அம்மா உன்னை ரொம்ப கெடுத்துட்டாங்க, நீ எதுக்கு லாய்க்கெல்லாம் போற. அவங்க முதல்ல குண்டு எனக்கு தான் போடுவாங்க. இவங்க தான் கெடுக்கிறாங்க. எதுல இருந்து நாம என்ன நினைக்கிறோம்? எப்படியாவது வானப்பிரஸ்துக்கு இழுக்கலான்னு நானு இறைவனும் ஈஸ்வரனும் போராட, அங்க ஒரு கூட்டம் அவங்களை என்ன பண்ணும்? இங்க போராடுறது நானும் ஈஸ்வரன் தாங்க, வேற யாரும் கிடையாது, எங்களுக்கு நோ அதர் ஹெல்ப். அங்க ஒரு எப்ப கல்யாணத்துக்கு என்னென்ன கூட்டம் வந்ததோ அதெல்லாம் இழுக்குப்பா. கத்திர கூட்டமும் உங்களை இணைத்து வைத்த அனைத்து கூட்டமும் உங்களை வானப்பிரஸ்துக்கு போக விடாமல் தடுக்கும். அப்ப என்னது? கைத்து மேல நடக்கிற மாதிரி நடந்து கரைக்கு வர தெரியும். கைத்து மேல நடக்கிறது என்னங்க? இதெல்லாம் பிராக்டிக்கல சொல்றேன். இப்ப ஏன்னா அந்த அனுபவத்தை தாண்டிதான் வரும். இப்ப கைத்து மேல ஒருத்தர் நடக்கிறான் ஏனுங்களா, அவன் எப்படிங்க நடப்பான்? ஒரு பெரிய குச்சி வச்சுக்காம பார்த்திருக்கீங்களா? பேலன்சிங் வாக் ஆன் ரோப். அவன் பாருங்க ஏறி நிக்கிறானா, உடம்பு இந்த பக்கம் சாஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, கைத்து அந்த குச்சி இப்படி அமுத்தணும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு இப்படி சாயற மாதிரி ஒரு, ஏன்னா கைத்து மேல நடப்பது ஏதோ ஒரு பக்கம் சாயம் பாத்தீங்களா. அப்ப அவன் இப்படி சாயறான்னு உடம்பு இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுவான்? அந்த குச்சியை ஒரு அமுத்துனா இவன் பேலன்ஸ் ஆயிக்குவான். அப்படியே 2 ஸ்டெப் வைப்பான். மறுபடியும் இந்த பக்கம் போச்சுன்னா இங்க அமுத்தணும், இங்க போச்சுன்னா இங்க அமுத்தணும். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் அ சாதககன். ஒவ்வொரு சாதககனும் வானப்பிரஸ்த ஆரம்பிச்சு நம்ம வானப்பிரஸ்திலே உட்கார்ந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் இருக்குது. சன்னியாசின வீட்டு விட்டு வர சன்னியாசம் இல்ல, அகம் அக்கர்த்தா இது ஸ்திர பிரஜ்ஞ ஞான நிஷ்டைக்கு போறதுதான் இங்க சன்னியாசம். நீங்க எங்க இருக்கிறீங்க? கிரகஸ்தாசிரமத்திலிருந்து முதல்ல கிளாஸுக்கு வந்த முதல் நாள் தான் எங்க வந்திருக்கீங்கன்னு அர்த்தம்? வானப்பிரஸ்துக்கு வந்திருக்கீங்க. எப்ப நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்தீங்களோ அந்த அன்னைக்கு தான் இறைவனா பார்த்து உங்களுக்கு வானப்பிரஸ்துக்கு தள்ளி விட்டாரு. நீ வரமாட்ட, நீ அப்படியே தான் போயிட்டு இருப்ப. ஏதோ பூர்வ ஜென்மத்து லக்கு உங்க மோகினியில் இருந்து காப்பாத்தி கொண்டாந்து கிளாஸ்ல உட்கார வச்சுட்டாரு. எதை நோக்கி போன? வானப்பிரஸ்த ஆசிரமம். நீங்க வானப்பிரஸ்த ஆசிரமத்திலிருந்து கடந்து அந்த சிதப்பிரஜ்ஞ நிலை வர்ற வரைக்கும் பேலன்சிங் வாக் தான். பேலன்சிங் வாக் தான். நீங்க அதை பேலன்ஸ் பண்ணுனா கயிற்றை கடந்து எங்க போயிடலாம்? சிதப்பிரஜ்ஞன். ஆனந்தமோ ஆனந்தம், அது அப்படி இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வாக்கிங் போது நிலை தடுமாறி விட்டால் அவன் எங்க விழுவான்? அவன் கீழே இருந்து விழுந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மேலே ஏறி கயித்துல இருந்து விழுந்தான்னு வச்சுக்கோங்க, இன்டெஃபினட் லாஸ். சாதகனுடைய நிலைமை பேலன்சிங் வாக், அதர் ரோப். அப்ப என்ன அர்த்தம்? எப்படின்னு அவன் இப்படி சாயறா இப்படின்னு சொன்ன, அதை எப்படி கம்பேர் பண்றது? இங்க கிளாஸ்ல போகும்போது நல்லா 2 ஸ்டெப் ஒழுங்கா போயிருக்கும். அப்புறம் கிளாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் இந்த பக்கம் அமுத்தும். டக்குன்னு எதை யூஸ் பண்ணிக்கணும்? ஆம்புலன்ஸ். ஒரு பக்கம் இந்த பக்கம் விழுவோம், அடுத்த ஆம்புலன்ஸ் வரணும். ஆம்புலன்ஸ் டெய்லி வரணும். அப்பதான் யூ கேன் கம்ப்ளீட் தட் வாக். ஆனா வாக்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டீன்னு வச்சுக்குங்களேன், தட் இஸ் லைஃப். அதை தாண்டி வந்துட்டோம்னா அங்க என்னது? ஏங்க நடந்துகிட்டே இருப்போம்.
அந்த கயிறு இருக்கிற நீளத்துக்கு தான் நடக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க எங்க போய் நடப்பீங்க? கீழே இறங்கிடுவோம். அக்கறைக்கு போயிட்டு வச்சுக்கலாம், இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டோம்னு கூட வச்சுக்கலாம். நீங்க அக்கறைக்கு போயிட்டோம்னா பச்சையோ பச்சை, உண்மையாலும் பச்சை. இக்கரையிலிருந்து பார்க்கும்போது அது பாக்குற பச்சை இல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆஹா பச்சை. சோ அது வரைக்கும் யூ மஸ்ட் பேலன்ஸ் யுவர் செல்ஃப். அதுல பயப்படக்கூடாது. பயந்து எங்கதான் விட போறோம்? ஐயோ குடும்பத்தில விட்டு வந்துட்டு எங்க போய் விட்டுட்டு எங்க போனோம்? குடும்பத்தை விட்டு நம்ம எங்கெங்க போறோம்? எங்கேயும் யாரும் போறதில்லை. பேலன்ஸ் பண்ண தெரியும், அவ்வளவுதான். புரிஞ்சா? எது மோகினி மாயையை கடக்கணும்னா அவ பின்னால ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் கடப்ப முடி யா இது அவ பின்னால ஓடுறன்னு ஓட தெரியாது. அதுதானுங்க பிரச்சனை. நம்ம எங்க நோக்கி ஐயோ ஏங்க இது நம்ம கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ குடும்பத்தை பத்தி அதிகமா கவலைப்படாத மாதிரி தோணுது. அப்புறம் என்னமோ முதலிட சாமி போனா அழுவேன், இப்ப என்னமோ அழுகாத மாதிரி தெரியுது, என்னமோ நான் தப்பு பண்ற மாதிரி எனக்கு எது மோகி பின்னாடி ஓடவளை இழுத்தோம்னா அந்த ஓடுற ஓட்டத்துல திரும்பி வரக்கு வேற பயம். ஐயோ முதல்ல மாதிரில அழுகிறது இல்ல, முதல்ல மாதிரில கோயிலுக்கு போன எனக்கு தோன்றது இல்ல, முதல்ல மாதிரில எனக்கு கொஞ்சம் மாறிட்ட மாறு. ஐயோ மாறுறதுக்குத்தானே இங்க வந்திருக்கிறோம். ஐயோ மாறனே, ஐயோ அத வேற, ஐயோ மாறனே. இது மாற்றம் நல்லதுன்னு கூட தெரியுறது இல்ல. அந்த அளவுக்கு யார் நம்மள மயக்கி வச்சிருக்கா? மோகினி. பி அலர்ட், பி அலர்ட். அதத்தான் சொல்ற. அப்ப என்ன பண்ணியானோ? ஒரே வழி, என்கிட்டதான் வந்து நீயே சரண்டர் ஆகணுமே தவிர வேற வழி நானிய பந்தா வித்யதேயனாய. புருஷ சுத்தத்திலும் வரும், இன்னொரு உபனிஷத்திலும் இந்த வார்த்தை வரும். இதை தவிர உனக்கு வேற வழி கிடையாது. இதை சமுதாயத்தில் இந்த ஸ்லோகத்தை வச்சு எப்படி ப்ரொபகண்டா பண்றாங்க? ராங் ப்ரொபகேஷன், ராங் டீச்சிங் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மாம் ஏவா போட்டாங்களா ஒரு குரூப், கிருஷ்ண ஏவ. அப்படியே மாம ஈஸ்வர தத்துவம்னு அவங்களுக்கு தெரியாதுங்க, பிரம்ம தத்துவம் தெரியாது. உடனே வேற வழியில் எங்க போய் உட்காந்துக்கிறாங்க? கிருஷ்ண. ஒரு குரூப் கிருஷ்ண ஏவ. புரிஞ்சு? அப்படியே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குங்க. மாமேவ சரணம் பிரபத்தியே, கிருஷ்ணர் ஏவ சரணம் பிரபத்தியே. வேற சுவாமியில கும்பிட்டுறாத, கிருஷ்ணர் ஏவ. ஏன்னா மாம் ஏவ காரம் போட்டாராமா. ஒரு குரூப் கிருஷ்ண ஏவ, இன்னொரு குரூப் விஷ்ணு ஏவ. அது ஒரு குரூப் இருக்குது, விஷ்ணு ஏவ. அது இந்த கிருஷ்ணா ஏவ சொல்ற குரூப். அங்க வந்துங்க ஹரே ராம 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 ஹரே ஹரே தான் வருது. எங்க கலி சந்தரணோபனிஷத்து ஒண்ணு இருக்குது, அங்க பாத்தீங்கன்னா அதே மந்திரம் வருது. அங்க என்ன இருக்குது? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே தான் இறைவன் சொன்ன வாக்கு. ஆச்சா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிருஷ்ணர் தான் பெஸ்ட், அதனால ராமர் கீழே போடு. ஃபர்ஸ்ட் லைன் என்னது? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமனு உபனிஷத்தையே மாத்துறாங்களே. இவங்களெல்லாம் என்ன சொல்றது? என்ன ஒரு சின்ன கான்செப்ட், அவங்களுக்கு அதை தாண்டி வர தெரியல பாருங்க. மாம் ஏவன் என்னதான் போட தெரியும்? கிருஷ்ண ஏவ. நீ கிருஷ்ண மட்டும் வழிபடு, அப்பதான் உருப்படியாவ. வேற குலதெய்வ வழிபாடு எல்லாத்தையும் விடு, அதெல்லாம் தேவையே இல்லை. காலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண சொல்லு, கிருஷ்ணனே சொல்லு. வேற அவங்க பாருங்க பாவம், முதல்ல இருந்து சின்னதுல இருந்து ஒரு இஷ்ட தெய்வதா வழிபாடு எல்லாம் உள்ள இருக்குமா? இது புதுசா வந்து கிருஷ்ணரை கும்பிடுன்னு சொன்ன உள்ள ஒரு போர்க்களமே உருவாயிருந்தா கொடுக்கல. பேசுறாங்கல்ல, என்னங்க எனக்கு பழைய சாமியில விட்டு, ஏன்னா உள்ள அந்த இஷ்ட தேவதை வழிபாடுல ஒரு 10, 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம பண்ணிருப்போம். முருகர் அப்படி நமக்குலாம் முருகர் அப்படி எனக்கு அப்படிங்க, முருகர் ரொம்ப இஷ்ட தெய்வம். அதை விட்டுப்பாட்டு நீ விட்டுருக்கும் போது நீ கிருஷ்ணரையே சொல்லும் போது, கிருஷ்ணர் சொல்லுவோம், நாமளும் சொல்லி பார்ப்போம். கொஞ்ச நாள் ஆக உள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஐயோ முருகர் விட்டுட்டோமோ, எல்லாம் முருகர் கோயிலுக்கு போறாங்க, முருகர் கோயிலுக்கு அந்த ஒரு இல்லாத ஒரு புது பிரச்சனை வேற உள்ள வருது, சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. அப்ப நம்ம தப்பு பண்றோமோ? அவங்களுக்கே தோணுது, முருகர் விட்டுட்டு நம்ம இவரையே கும்பிடுறோமே, தப்பு தோணும். தப்பு தான் அது. எப்பவுமே ஒரு தேவதை, எது இஷ்ட தேவதையை நம்ம ஒரு காலத்தை வழிபட்டு இருந்தோமோ அவர் அம்போன்னு விட்டுட்டு இவங்க வந்து சொன்னாங்கிறக்காக நம்ம கிருஷ்ணர் பின்னாடியே போனா அப்படித்தான். யார் தப்புலின்னு யாரு சொன்னா அவர் கேட்பாங்க, தப்போனா மனசுக்கு தோணுதுல தப்புன்னு, அதனாலதான் வாயில வருது தப்போன்னு. சந்தேகம் ஏன் வருது? சோ அதுவும் தப்பு. சில குரூப் விஷ்ணு மட்டும்தான் கடவுள், நீ சிவனோ மத்த அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் இங்க சொல்லிட்டார்? மாமேவ சரணம் பிரபத்தி. இந்த மாமேவ சரணம் பிரபத்திய ஒரு குரூப் கிருஷ்ணன் எடுத்துக்குது, ஒரு குரூப் விஷ்ணுன்னு எடுத்துக்குது. ஆனா உண்மையா என்னது இந்த இடத்துல? ஈஸ்வரா தத்துவத்திடம் சரணடைதல். அதுதான் பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்.
அது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதுனால அவங்க சொல்றாங்க அதனால ஈஸ்வர தத்துவம் புரிஞ்சக்கூடாது. இந்த இடத்துல பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதியில பேசிட்டு வந்துட்டு மாமேவ சரணம் பிரபத்தியா எங்க கிருஷ்ணருக்கா போவோம். நீங்க பாருங்க, கிருஷ்ணருக்கு முன்னால உலகம் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? அப்ப அவங்கள யார போய் சரணடைந்திருப்பாங்க? ஒரு செகண்ட் இப்படி திங்க் பண்ண புரிஞ்சு போயிடும் கான்செப்ட். சோ என்னது, இந்த ஸ்லோகத்தினுடைய தவறாத விளக்கத்தை புரிந்து கொள்ளாம நீங்க தப்பிச்சிருக்கிறீங்கனாவே பூர்வ ஜென்மத்து புண்ணியம். வேற என்ன நான் சொல்ல முடியும்? அந்த 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 குரூப்ல போய் சிக்காம கரெக்டான பாதைக்கு நான் வந்துட்டேன் ரசா அப்படிங்கும் போதே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பூர்வ ஜென்மத்து புண்ணியம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த விஷ்ணு இதுல ஒரு டைம் ஆயிடுச்சு. பிரப்பத்தின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பெரிய கன்ஃபியூஷன். பிரப்பத்தினா பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு சூடு போட்டுக்குவாங்க, அதுக்கு பேர் பிரப்பத்தின்னு பேர். ஒரு சங்கு சக்கரம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதை நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.